வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளில் ஐபிஎல் போட்டிகள் 2, பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் 2 இடம்பெறுகின்றன. இலங்கை ரசிகர்களுக்கு அதிகமான ஆர்வம் கொடுக்கக்கூடிய போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைந்திருக்கின்றன என்பது உண்மை. இப்போது ஆரம்பித்திருக்கின்ற டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். முதலில் துடுப்படுத்த ஆடுகின்றார்கள். பொதுவாக இந்த ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் அநேகமாக எல்லா போட்டிகளும் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அணிகள் இரண்டாவதாக துடுப்படுத்தாட விரும்பியிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், ஆடுகளங்கள் அப்படியானவை. தட்டையான ஆடுகளங்களில் முதலில் துடுப்படுத்தாடுகின்ற அணியை குறைவான ஊட்டங்களுக்குள் மடக்கிவிட்டு முடியுமானவரை விரைவாக துடுப்படுத்தாடலாம் என்று. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸின் அணி இம்முறை மிக கட்டுக்கோப்பான அணியாக, பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. அக்சார் பட்டேலின் தலைமையில் இந்த அணி நிறைய துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறது. அதுபோல பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற ஹிமங் பதானியும் இந்த துணிச்சலான முடிவுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறார். எனவே அவர்கள் இந்த எடுக்கக்கூடிய அக்ரெஷனான, இல்லாவிட்டால் ஒரு ஆக்ரோஷமான, பல்வேறு துணிகரமான முடிவுகளில் ஒன்றாக நான் இந்த முடிவை பார்க்கிறேன். நிறைய ரசிகர்களுக்கு கவலை, கடந்த 2 போட்டிகளில் பேத்தும் நிசங்க பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்று. அவர் அணியில் இடம்பெறுவாரா இல்லையா என்ற சந்தேகத்தை கூட உங்களில் பல பேர் எழுப்பியிருந்தீர்கள். நான் சொன்னேன், நிச்சயமாக அவர் இந்த போட்டியிலும் இடம்பெறுகிறார் என்று. காரணம், அவர் இப்போது இருக்கின்ற சர்வதேச ஃபார்முக்கு அவரை விட்டால் இன்னொரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரை தேடி எடுத்து ராகுலோடு சேர்த்து அனுப்ப முடியாது. எனவே பேத்தும் நிசங்க இன்றும் ஆடுகிறார். அவர் எவ்வளவு ஓட்டங்களை பெறுவார் என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம். என்றும் பேத்தும் நிசங்க ஏமாற்றியிருக்கிறார். 10-11 அல்ல, இது 10-11. இந்த 11 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருக்கிறார். முதல் 3 இன்னிங்ஸ் ஓரளவு சிறப்பான முறையில் ஆடி 40 என்ற ஓட்டங்களை எடுத்த பிறகு அடுத்த 3 இன்னிங்ஸில் குறைவான ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் பேத்தும். எனவே அடுத்த போட்டியில் பேத்தும் நிசங்கவை மாற்றுவதற்கு டெல்லி கிரிக்கெட் நிர்வாகம் தீர்மானிக்கக்கூடும். டெல்லி கேபிட்டல்ஸில் வெளிநாட்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வேறு யாரும் கிடையாது. பென் டக்கெட் விலகி கொண்டு விட்டார். எனவே இப்போது அவர்களிடம் இருப்பது உள்ளூர் வீரர்கள். மிகச்சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். டெல்லியின் ஆடுகளங்களின் அனுபவங்களை பெற்றுக் கொண்டவர்கள் பிருத்வி ஷா மற்றும் அபிஷேக் போரல். இவர்களை தவிர அனுபவம் வாய்ந்த கருண் நாயரும் இருக்கிறார். அதே போல அண்மையில் பென் டக்கெட்டுக்கு பதிலாக நேற்று முன்தினம் இந்த குழாமிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட இங்கிலாந்தின் சகோதரி வீரர், இளம் வீரர் ரெஹான் அகமடும் இருக்கிறார். எனவே அவரை கூட ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்தலாம். இங்கிலாந்து இலங்கையில வைத்து அவரை ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரராக, ஒரு பின் ஹீட்டர் போல பயன்படுத்தி இருந்தது உங்களுடைய ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் போட்டியாக இருந்தால் கூட டி20 போட்டிகளும் ஒரு 10-15 பந்துகள் வேகமாக ஆடிவிட்டு போனால் அவர்களுக்கு பிரச்சனைகளே தானே. எனவே டெல்லி கேபிட்டல்ஸ் இப்படியான மாற்றம் ஒன்றை செய்ய பார்க்கலாம். பேத்தும் நிசங்கவின் இப்போதைய மோசமான ஃபார்மை எடுத்து, என்னதான் சர்வதேச போட்டிகளில் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் 3 இன்னிங்ஸில் குறைவான ஊட்டங்களை எடுப்பது என்பது சிறு வேளைகளில் மாற்றுவதற்கான ஒரு ஐடியாவை கொடுக்கக்கூடும். இதே போல மறந்துடாதீங்க, வெளியே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் மேலதிக வீரர்களாக பந்து வீச்சார்கள் இலங்கையின் துஷ்மந்த சமீர, நியூசிலாந்தின் கைல் ஜேமிசன் ஆகியோரும் இருக்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? பேத்தும் நிசங்கவை மாற்றுவது நல்லதா? நாங்கள் இலங்கை ரசிகர்களாக, பேத்தும் நிசங்கவின் ரசிகர்களாக அவர் மாற்றப்படக்கூடாது என்று விரும்புவோம். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸின் பார்வையிலே நோக்கும் போது அவரை இப்போதைக்கு மாற்றுவது நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதேவேளை இந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டியின் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 2 அணிகளும் இந்த முதலிடத்துக்கான போட்டியில் ஆரம்பத்திலிருந்து ஈடுபட்டு வருகின்றன. டெல்லி அணி கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் கூட பஞ்சாப் கிங்ஸ் எந்த ஒரு தோல்வியையும் சந்திக்காமல் முன்னேறி வருகின்ற அணி. இன்று பஞ்சாப் அணிக்கு தன்னுடைய இந்த ஐபிஎல் தொடரின் முதலாவது தோல்வியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பரிசு அளிக்குமா என்ற கேள்வி எடுக்கிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் பஞ்சாப் அணியை தோல்வியடைய செய்யக்கூடிய வாய்ப்பை கொண்ட 3 அணிகளை நான் பார்க்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். மற்ற அணிகள் எல்லாம் இந்த பஞ்சாப் அணியின் பரத்துக்கு கிட்டக்கூட இல்லை என்பது பொதுவாக நாங்கள் உணரக்கூடிய விடயம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்று இடம்பெறப்போன்ற 2வது போட்டி எங்களுக்கு இன்னும் ஒரு மிக சுவாரஸ்யமான போட்டி. இலங்கை அணி வீரர்கள் 2 பேர், அதுவும் 2 பந்து வீச்சார்கள் ஒரே போட்டியில் ஆடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருந்தது சன்ரைசர்ஸ் அணி கடந்த போட்டியிலே. இஷான் மாலிங்க தொடர்ச்சியாக சன்ரைசர்ஸ் அணியின் மிக முக்கியமான நட்சத்திரமாக இருப்பவர். இப்போது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்ட ஒரு பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் இருக்கின்ற ஒருவர். இஷான் மாலிங்கவோடு டில்ஷான் மதுசங்க தனது முதலாவது போட்டியை ஆடியிருந்தார் கடந்த போட்டியில். அந்த போட்டியில் முதல் ஓவரிலேயே மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியவர். தன்னுடைய இந்த ஐபிஎல் தொடரின் இதப்போது ஐபிஎல் போட்டிகளில் தன்னுடைய முதலாவது விக்கெட்டாக பேத்தும் நிசங்கவின் விக்கெட்டை எடுத்திருந்தார் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில். இன்று டில்ஷான் மதுசங்கவுக்கு ஆடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போக போகிறது. காரணம், பேட் கமின்ஸ் அணிக்குள்ளே வருகிறார். தன்னுடைய தலைமை பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு இஷான் கிஷனை இனி துடுப்பாட்ட வீரராக கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய இடமாக அனுப்ப போகிறார். இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆடப்போகின்ற இன்று இரவு 7:30 இடம்பெறுகிற போட்டியிலே இந்த போட்டி ஜெய்ப்பூரில் இடம்பெற போகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தன்னுடைய போட்டிகள் பலவற்றை தன்னுடைய முதலாவது ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூரில் ஆடியிருக்கவில்லை, குவாஹாத்தியில் ஆடியிருந்தது. இன்று அவர்கள் பிங்க் சிட்டி என்று சொல்லக்கூடிய தங்களுடைய வழமையான சொந்த நகரம் ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூரில் ஆடப்போகின்றார்கள்.
சன்ரைசர்ஸ் அணிக்கு மிக முக்கியமான போட்டியாக கருதப்படுகின்ற இந்த போட்டியிலே சன்ரைசர்ஸ் அணியின் தலைமை பொறுப்பை எடுக்க இருக்கிறார் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் தான் சன்ரைசர்ஸ் அணி நிரந்தர தலைவர். இல்லாவிட்டால் அவரைத்தான் தலைவராக நியமித்திருந்தார்கள். இருந்தாலும் உபாதை காரணமாக அவர் இத்தனை போட்டிகளில் ஆடியிருக்கவில்லை. இஷான் கிஷன் அவருக்கு பதிலாக பதில் தலைவராக பொறுப்பெடுத்திருந்தார். பேட் கமின்ஸ் இல்லாத இடத்திலே அனுபவம் குறைவான இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய அதிரடி துடுப்பாட்டு வரிசையை வைத்துக்கொண்டு இஷான் கிஷன் பாராட்டக்கூடிய அளவுக்கு தலைமை தாங்கி இருந்தார் என்பது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இஷான் கிஷனை பொறுத்தவரையில் 2 இன்னிங்ஸ், ஒன்று 91, இன்னும் ஒன்று 80, இந்த 2 மிகச்சிறப்பான ஆட்டங்களை தவிர அவர் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் போதிய அளவு கவனத்தை செலுத்தி இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சில வேளைகளில் தலைமைத்துவ அழுத்தமும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எனவே பேட் கமின்ஸ் இன்றைய நாள் முதல் மீண்டும் தலைவராக அணிக்குள்ளே வருகின்ற வேளையில் இஷான் கிஷனுக்கு தன்னுடைய அதிரடி துடுப்பாட்டத்தில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிட்டும் என்று கருதப்படுகிறது. இதனால் இது சன்ரைசர்ஸுக்கு அதிக அளவில் நன்மை பயக்கக்கூடியது. அபிஷேக் சர்மா, ட்ராவிஸ் ஹெட் 2 பேரும், ட்ராவிஷேக் இந்த 2 பேரும் அதிரடி ஆரம்பத்தை கொடுக்க, இஷான் கிஷன், ஐரிஷ் கிளாசன் என்று சொல்லி அந்த துடுப்பாடு வரிசை மிக நேர்த்தியான ஒன்று. அது சரியான முறையில் பொருந்தி போனால் மிகச்சிறப்பான மற்ற அணிகள் பயப்படக்கூடிய ஆட்டத்தை வெளிப்படுத்தும், குறிப்பாக ஊட்டக்குவிப்பிலே. எனவே இஷான் கிஷனுக்கும் சன்ரைசர்ஸுக்கும் இது நல்ல செய்தியாக அமையக்கூடும். ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு தான் இது கவலையான செய்தி. டில்ஷான் மதுசங்கவினிடம் நிச்சயமாக பறிபோக போகிறது. ஒரு அணியிலே 4 வெளிநாட்டு வீரர்கள் தானே ஆடலாம். எனவே கிளாசன், ஹெட் 2 பேருமே அவர்களது துடுப்பாடு வரிசையை நிரப்பக்கூடியவர்கள். இஷான் மாலிங்க அணியிலே இப்பொழுது நிரந்தரமான இடம் பிடித்த 11 ஒருவராக மாறிவிட்டார். அவர் இப்போது இம்பாக்ட் பிளேயராக கூட வர வேண்டிய தேவையில்லை. எப்படியும் அவர் இம்பாக்ட் கொடுக்கின்ற ஒரு வீரர் தான். இருந்தாலும் அவர் அணியிலே நிச்சயமாக 11 ஆடக்கூடிய ஒருவராக தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் எடுத்து தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். 4வது வீரராக இப்பொழுது அணித்தலைவராக பேட் கமின்ஸ் வருகின்ற வேளையில் டில்ஷான் மதுசங்கவினால் இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகும். ஆனால் தான் ஆடிய ஒரே போட்டியிலேயே தன்னுடைய வேகப்பந்து வீச்சின் திறத்தையும் தரத்தையும் நிரூபித்து விட்டார் என்பது மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயம். இந்த வேளையில் இஷான் மாலிங்கவின் பந்து வீச்சு பற்றி உண்மையில் பயங்கரமாக பாராட்டப்படுகிறது. அவரது வேகம் என்ன, அவரது லைன் லென்த் என்ன, கண்ட்ரோல் என்ன, பவுன்ஸ் என்ன, ரிவர்ஸ் ஸ்விங் என்ன என்றெல்லாம் பாராட்டப்படுகிறது. டில்ஷான் மதுசங்க கூட அன்று தான் வீசிய அந்த முதல் ஓவரிலேயே அவ்வளவு துல்லியமாக பந்து வீசியிருந்தார். இலங்கை அணிக்காக ஆடுகின்ற வேளையில் சர்வதேச போட்டிகளிலெல்லாம் இப்படியான கவனத்தை 2 பேரும் செலுத்துவதில்லையே, இப்படி மிகச்சிறப்பான முறையில் இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு கட்டுப்பாடாக பந்து வீசுவதில்லை என்று இலங்கை ரசிகர்கள் பல பேரை குறை சொல்கின்றார்கள், விமர்சிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இது அந்த வீரர்களுக்கு உண்மையில் நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடும். மீண்டும் அணிக்கு திரும்புகின்ற வேளையில் இது போன்ற கவனத்தோடு அவர்கள் பந்து வீச வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் போது இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மேத்யூ ஹேடன் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் அதிரடி ஆரம்ப துடுப்பாடு வீரர், பின்னாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிரடி ஆரம்ப துடுப்பாடு வீரர், IPL போட்டிகளில் களமிறங்கியவர். இப்போது அவர் பைடியூ படர் குழாமில் ஒருவராக இருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸோடு சேர்ந்திருக்கிறார். கடந்த காலங்களில் IPL நேர்முக வர்ணனையாளராக இருந்தவர். அவர் நேற்று ஒரு பரபரப்பான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறக்கூடும். இவர் ஆஸ்திரேலிய வீரர்களை பற்றி சொன்னாரா, இல்லாவிட்டால் பொதுவாக சர்வதேச வீரர்களை பற்றி சொன்னாரா தெரியவில்லை. அவர் சொல்கின்றார், இப்போதைய அநேகமான சர்வதேச வீரர்கள் சர்வதேச போட்டிகளை விட IPL போட்டிகளை பெரிதாக கருதுகின்றார்கள் என்று. இது விமர்சனத்துக்குரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விடயமாக மாறப்போகிறது என்று சொல்லி தெரிகிறது. நாங்கள் இஷான் மாலிங்க, டில்ஷான் மதுசங்க பற்றி பேசும்போது இந்த விடயமே ஞாபகம் வந்து தோறித்தது. சரி, நாங்கள் இந்த இரவு 7:30 போட்டியை எதிர்பார்த்திருப்போம். அந்த போட்டியிலே ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இன்றாவது தசுன் சாணக்க ஆடுவாரா என்பதையும் ரசிகர்கள் ஆர்வத்தோடும் ஆதங்கத்தோடும் பார்த்திருக்கின்றார்கள். இன்றும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டொனோவன் ஃபெரேரா தான் அந்த 4வது வெளிநாட்டு வீரராக ஆடப்போகிறார் என்று நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் இப்போதாவது தங்களுடைய 4 சர்வதேச வீரர்களில் யாருக்காவது ஓய்வை கொடுக்க விரும்பினால் அந்த இடத்தை தசுன் சாணக்க எடுத்துக்கொள்ளக்கூடும். ராஜஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களது வெளிநாட்டு வீரர்களில் ஒரே ஒருவர் மட்டும் மிகச்சிறப்பாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். உபாதையிலிருந்து மீண்டு வந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதே போல அவர்களது மற்றொரு வெளிநாட்டு வீரர், அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ஷிம்ரன் ஹெட்மேயரும் சிறப்பான ஃபார்முக்கு வர வேண்டும் என்று சொல்லி ராஜஸ்தான் எதிர்பார்த்திருக்கிறது. ராஜஸ்தான் மீண்டும் வெற்றியின் பாதையில் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த 2 பேர் கிளிக் ஆக வேண்டியது அவசியம். அதைவிட முக்கியமாக அவர்களது அணித்தலைவர் ரியான் பராக். அவரது சராசரி 7 இன்னிங்ஸில் 13.5 இருக்கிறது. எனவே அது மாற வேண்டும். அவர் மீண்டும் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆட வேண்டும் என்று ராஜஸ்தான் விரும்புகிறது. இல்லாவிட்டால் தனியே தலைமைத்துவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எதையும் செய்து கொள்ள முடியாது என்பதுதான் இப்போது ராஜஸ்தானுக்கு இருக்கின்ற பெருஞ்சிக்கல். மறுபக்கம் என்று பாகிஸ்தான் சூப்பர் லீக் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் இன்று 2 போட்டிகள். முதலாவது போட்டி இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அதில் குவெட்டா கிளேடியேட்டர்ஸ் அணியில் தினேஷ் சந்திமால் இன்று விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரராக ஆடுகிறார். அவர் இன்று டேவிட் வார்னர் தலைமையிலான கராச்சி கிங்ஸ் அணியை சந்திக்கிறார்கள். 2வது போட்டி மிக சுவாரஸ்யமானது. 2 அணிகளிலும் இலங்கை வீரர்கள் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் லாகூர் கலண்டர்ஸ் அணி, அந்த அணியிலே 2 இலங்கை வீரர்கள் இருக்கின்றார்கள். சரித் அசலங்க, துனித் வெல்லாலகே. 2 பேருமே தங்களது வாய்ப்புகளை அவ்வளவு சிறப்பான முறையில் இதுவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 2 பேரும் ஆடினால் நாங்கள் மகிழ்வோம். ஆனால் 2 பேரில் ஒருவரான சரித் அசலங்க தான் கடந்த ஒரு சில போட்டிகளில் ஆடி வந்திருக்கிறார். அவர் பெரிய அளவில் தன்னை மிகச் சிறப்பான முறையில் துடுப்பாட்டத்தில் வெளிப்படுத்தாவிட்டாலும் கடைசி போட்டியில் 30 ஓட்டங்களை எடுத்திருந்தார். எனவே இன்று அவர் ஆடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். வெல்லாலகே தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை இதுவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மற்ற அணியிலே பெஷாவர் ஜல்மி அணி, அந்த அணியிலே இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் இப்போதைக்கு நட்சத்திர நாயகனாக விளங்குகின்ற குசல் மெண்டிஸ் தன்னுடைய அசுர துடுப்பாட்ட
ஆட்ட பலத்தினை ஃபார்மினை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரோடு பாகிஸ்தானின் எப்போதும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களின் நாயகனான பாபர் அசாம், கிங் பாபரும் ஆடுகிறார். அவர்தான் பெஷாவர் ஜல்மி அணியின் தலைவர். இரண்டு பேருமே மிகச்சிறப்பான தரமான இணைப்பாட்டங்கள் இந்த தொடர் முழுவதும் இதுவரை வழங்கியிருக்கிறார்கள். அதை அப்படியே தொடர்வார்கள் என்பதுதான் இப்போது பாகிஸ்தான் சூப்பர் லீகின் ரசிகர்கள், அதுபோல பெஷாவர் ஜல்மி ரசிகர்களின் விருப்பம். இது மட்டுமல்லாமல் இப்போது சமரி அத்தப்பத்து தலைமையிலான இலங்கை மகளிர் அணி பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு எதிராக தொடர் வெற்றி ஒன்றை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இலகுவான வெற்றி ஒன்று கிடைத்துவிடும். அநேகமாக இந்த காணொலி நீங்கள் பார்க்கும் வேளையில் இலங்கை மகளிர் அணி இந்த மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியிலும் வெற்றி கொண்டு தொடரையும் 2-1 வெல்ல போகிறார்கள். முதல் போட்டியில் தோற்ற பிறகு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் முற்கூட்டியே. இதே போல இலங்கையிலே நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகள் 2 இன்று இடம்பெறுகின்றன. இன்றுதான் முதல் நாள் ஆட்டம். அதே போல இலங்கை ஏ அணிக்கும் நியூசிலாந்து ஏ அணிக்கும் இடையிலான உத்தியோகபற்ற டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இப்பொழுது காலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து ஏ அணி எடுத்த ஓட்ட எண்ணிக்கைக்கு பதிலெடுத்து இலங்கை அணி 500 ஓட்டங்களை நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முதல். அதில் காமில் மிஷாரா 174 ஓட்டங்களை எடுத்து சூப்பராக தன்னுடைய ஃபார்மை வெளிப்படுத்தி மிகச் சிறப்பான முறையில் ஆடி முடித்திருக்கிறார். எனவே காமில் மிஷாரா இலங்கை தேர்வாளர்களுக்கு தான் என்னதான் 2020 உலகக்கிண்ண போட்டியில் ஃபார்ம் இழந்தாலும் இப்போது மீண்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டேன் என்று காண்பித்திருக்கிறார் போல தெரிகிறது. எனவே இந்த விவரங்கள், அதுபோல இடம்பெறுகின்ற இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் 2, பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் 2, இவற்றின் விவரங்களோடு இந்த இரவு நேரடியில் சந்திக்கும் போது இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருவேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்த 4 போட்டிகள், ஐபிஎல்லில் 2 போட்டிகள், பிஎஸ்எல்லில் 2 போட்டிகள், இந்த 4 போட்டிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் யார் மிகச்சிறப்பான முறையில் ஆடுகிறார்கள், யார் யார் ஆட வேண்டும், அதுபோல அணிகளில் இடம்பெறுகின்ற வீரர்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், இவை பற்றியெல்லாம் சுருக்கமாக கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். இரவு சந்திப்போம்.